நம்ம சுகுபாயில் இப்போ வந்து எதனா சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். சுகுபாயில் ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவோம். அப்படியே மாலில் உட்காந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். காம்போ இருக்கா சிக்கன் எவ்வளோ அது? அதான் தெரியாது அது 366. சரி, ஒரு காம்போ ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் அவ்வளோதான். ஸோ மக்களே ஃபைனலாக நம்ம இந்த கூட்டத்தில் வாங்கியாச்சு. செம்ம கூட்டம். அங்கே வாங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. சிக்கன் காம்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்காங்க. நானோட சிக்கன் கிரேவி, அப்புறம் 65 சிக்கன் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, அப்புறம் பச்சடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 386. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாட்டர் பாட்டில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு 20 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் 366. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நானை வச்சு கிரேவியில் தொட்டு சாப்பிட எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ளேவர். மேபி இந்த நானுக்கு இந்த குழம்பு செட் ஆகலான்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கிரேவி நல்லா இருக்கு. மேபி இந்த நானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. தெரியல ஏன் அப்படி இருக்குன்ட்டு. அடிக்குது ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பீஸ். இன்னும் நிறைய பீஸ் இருக்கும். இங்கே பாருங்கள். சின்ன சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் 65 பீஸ் பாருங்கள், நல்லா பெருசாக படாவாக இருக்குது. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க நல்லா படாவாக. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூடாக வேறு இருக்குது மக்களே. பா சூடாக சாப்பிட்டு நாக்கு ஒரு மாதிரி புண்ணாயிடுச்சான்னு தெரியல. லைட்டாக சூடு போட்டாலே ஒரு மாதிரி எரியுது. ஒரு மாதிரி இருக்கிறதுலே சுக்குபாயோட டேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட்டு. இதில் அரோமாலாம் ஒரு மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இதில் டேஸ்ட் அப்படியே அல்டிமேட்டாக அப்படியே நல்லா வாய் ஃபுல்லாகவே நல்லா லைட்டாக சாப்பிட்டா நல்லா தெரியுது கிளியராகவே. ஆஹா பா பீஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க சிக்கன் பீஸ்லாம். ஆஹா லைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குழம்பை ஊற்றி லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குழம்போட. இந்த குழம்போட எது சாப்பிட்டாலும் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குங்க, சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ஆகிடுது. எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 65 எடுத்து 65 சாப்பிடும் எப்படி இருக்குன்ட்டு. பா செம்ம சூடு மக்களே. பாருங்க 65 பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சீரியஸாக பிரியாணிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 65 சாப்பிடும் போது தான் பிரியாணியோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குமே. நல்லா அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணியோட இது டேஸ்ட்டே. அது 65 அந்த மசாலாவோட சாப்பிடும்போது தனியாக இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒன்று ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியல. பா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரைஸ்லாம் நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா மாலில் எப்பவுமே நாய்ஸ் அதிகமாக இருக்கும், ஓவர் நாய்ஸாக இருக்குது. மக்களே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்றேன், அதெல்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம ருசி சாப்பிட்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் சாப்பிடணும். இந்த மாலை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இதோட மக்களாக நம்மளும் இங்கே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு கேமராமேனுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும், வெயிட் பண்ணுறாங்க வேறு. நம்ம அதில் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இது பாருங்கள் இந்த பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள் மட்டன் சரி சிக்கனில். பா ஆஹா தனியாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த பீஸ்லாம் எனக்கு ரொம்ப அப்படியே லைட்டாக தான் அழுத்தம், அப்படியே சாஃப்டாகிடுது பீஸே. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா.
இந்த மாதிரி இருக்கணும் பீஸ்னால். ஏன்னா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நேரம் கடிச்சிட்டே நம்மளுக்கு வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அடித்து தூக்குது மக்கள் சாப்பாடு. ஒட்டு தான் காம்போ அதுவும். இந்த பீஸோட பிரியாணி சாப்பிட எப்படி இருக்குது? எனக்கு இந்த பீஸோட சாப்பிடும்போது எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. பிரியாணியோட டேஸ்ட் மட்டும் தான் இருக்குது. சிக்கன் பிரியாணியோட பீஸ் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான், தவிர ஸ்பெஷலாக இந்த இதோட சாப்பிடும் போது ஒன்றும் ஸ்பெஷலாலாம் தெரில. நார்மலாக எப்பவும் போல் பிரியாணியோட டேஸ்ட் மட்டும் தான் இருக்குது. மேபி வெறுமா சாப்பிடும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ மக்களை இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து புதுசாக வீடியோ வேணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் மக்களே.